நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. நிஃப்டி எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாம் பயங்கர செல்லிங்கு. நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்ட்டு ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். நண்பர்களே, இங்க பாருங்க. ஹைனஸ் டெக்னாலஜி கன்டினியூவா எத்தன பெர்சென்டேஜ் டவுன் பாருங்க. ஒரு சின்ன ஒரு பேட் நியூஸ் தான் வந்துச்சு. இங்க பாருங்க 50%. யாராச்சும் ஒரு ஆள் இந்த ஹைல போய் வாங்கியிருந்தாங்கன்னா, ஒரு பல்க்கா ஒரு அமௌண்ட் போட்டிருந்தாங்கன்னா பாருங்க, பாதி அமௌண்ட் காலியா இருக்கும். எப்போதுமே நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் ஸ்மால் கேப் ஸ்டாக்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் என்ன பொறுத்தவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்ல ஒரு 20க்கு மேல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். 20K மேல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஸ்டாக்ன்னு சொன்னா ஸ்மால் கேப்பு. அதனால எந்த பொத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால வந்து ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க பல்க்காவோ இல்ல ரொம்ப ஹையா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, லார்ஜ் கேப்ல போங்க. நெறைய கம்பெனி இருக்கு லார்ஜ் கேப்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனா ரிலையன்ஸ் பேங்க் செக்டார்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஐடி செக்டார்ல இருக்கு. இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால 40 வருஷமா, 50 வருஷமா இருக்க கம்பெனி. அந்த மாரிக்கு ஒரு ஸ்டாக்ல போய் நீங்க பல்க்கா இன்வெஸ்ட் பண்ணா, உங்களுடைய கேப்பிட்டல் வந்து லாஸ் ஆகாம இருக்கும். ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஏதோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஒரு 10% 20% கிடைக்குங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் நம்ம வரோம். வந்துட்டு நம்ம கொண்டு வந்த காச லாஸ் பண்ணிட்டு போகக்கூடாது என்னைக்குமே. அதுல மட்டும் நீங்க கவனமா இருந்து, நல்ல ஸ்டாக்ல ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லல. இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஹை இத இன்வெஸ்ட் பண்ணாம ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே பயங்கரமான அடிதாங்க. ரொம்ப ரொம்ப அடி தான் இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே. எந்த ஸ்டாக்கும் சொல்ற மாரிக்கு இல்ல. நிஃப்டிய பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்டினியூவா வாட்ச் பண்ற ஒரு 10 ஸ்டாக்கு, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க ஸ்டாக் வந்து ஒரு 10 ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். அதுல வந்து பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரபிரசாத். இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாளா நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குமான்ட்டு. நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. பொறுமையா எந்த சப்போர்ட்ல நீங்க வாங்கலாம்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இங்க பார்த்தா தெரியும் எங்கெங்க சப்போர்ட் இருக்குன்னு வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த சப்போர்ட்ட மார்க் பண்ணிட்டு எங்கே வாங்கலாம்னு நீங்க முடிவு பண்ணுங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லைட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அருமையான ரிசல்ட் குடுத்த கம்பெனி. பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அ ஆர்டர் புக் உள்ள கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கையும் பாருங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு இது பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு டவுன்ல வந்துட்டு இப்போ கொஞ்சம் செல்லிங்ல தான் இது பையிங்ல தான் இப்போ முடிச்சிருக்காங்க. இன்னும் கூட நல்லா கீழ இறங்கும் இந்த ஸ்டாக்கு. அதனால இந்த ஸ்டாக்கையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு பிரேக் அவுட் குடுத்திருக்கு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். இங்க பாருங்க நெறைய டைம் இந்த லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்திருக்கு. இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். இந்த கேப் ஃபில்லிங் வேற இருக்கு. இங்க பார்த்தா தெரியும். இந்த லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் ரொம்ப பேர் அடிக்கடி கேட்குறீங்க குரூப்ல என்எஸ்டிஎல். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான சப்போர்ட்ல பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் அந்த சப்போர்ட்டுக்கே வந்திருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு புதுசா வந்த ஐபிஓ கம்பெனி சொல்லலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நிதானமா நி நி நிதானமா, பொறுமையா வாங்குங்க. அவசரப்பட்டு மொத்த அமௌண்ட்டையுமே ஒரே இடத்துல போடாம பிரிச்சு போடுங்க. ஒரு ரூ. 10,000 வாங்குறீங்கன்னா, ரூ. 2,500 ரூ. 2,500 அந்த மாரிக்கு பிரிச்சு வாங்க. அவசரப்பட்டு இது பண்ணிறாதீங்க. அடுத்தது நம்ம நல்ல ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் குடுத்த ஸ்டாக் வந்து பார்க்க போனா பாலு போர்ச். அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான செல்லிங்கு. இங்க பாருங்க முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன் முன்னாடியே பிரேக் அவுட் பண்ணி ஒரு பாக்ஸ்க்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த பாக்ஸ் இன்னைக்கு வந்து உடைக்க பார்த்திருக்கு. ஏற்கனவே ஒரு தடவ உடைக்க பார்த்திருக்கு. முடியல. மறுபடியும் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு. இன்னைக்கு வெளில வந்துட்டு மறுபடியும் உள்ள போயிருக்கு. ஒரு சைடு வேல தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில உடைச்சு வந்துச்சுன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு பாலு போர்ச்ல கிடைக்கும். அடுத்தது நல்ல ஒரு மூவ்மென்டம் உள்ள ஸ்டாக்ன்னு சொல்ல போனா, அவன்டல். இந்த ஸ்டாக் எல்லாமே நீங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சு, நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸ்டாக்கு ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. முக்கியமான ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் நல்ல ஒரு அருமையான மூவ்மென்டம் குடுக்கும். ஆமா. நீங்க ரொம்ப நாளா வச்சிருக்க வேண்டியதில்ல. வாங்கி ஒரு 6 மாசத்துலயே, 1 வருஷத்துலயே நல்ல ஒரு 30, 40% விழுற அளவுக்கு நல்ல ஒரு மூவ்மென்டம் குடுக்கும். அப்படிப்பட்ட ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் நான் ரொம்ப நாளா வச்சிருந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் ஷார்ட் டெர்ம்லலாம். இது ஒரு இன்ஃபர்மேஷன்க்காக தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்கு இந்த ஏரியா. அதுக்கப்புறம் இந்த ஏரியா தான் சப்போர்ட்டு. இது ஒரு அருமையான ஸ்டாக்கு. அவன்டலு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிஎல்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. நம்ம ஹைனஸ் மார்க்கவே. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அது யார் குடுத்துருக்காங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இந்த பிஜிஎல் கம்பெனி வந்து வரைக்கும் அந்த மாரிக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான செல்லிங் தான். இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா கீழ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இத வந்து அவசரப்பட்டு இப்போதைக்கு வாங்க வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. ரிசல்ட் சரியில்ல லாஸ்ட் ரிசல்ட்டு.
ரிசல்ட் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு பொறுமையா இது பண்ணலாம். அவசரப்பட்டு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எந்த ஒரு ஸ்டாக்லயுமே. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி. ஐடிசி ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐடிசி வந்து லார்ஜ் கேப்ல உள்ள ஸ்டாக். ரொம்ப நாளா எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னாவே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஐடிசி வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல இருக்கு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து யூஸ் பண்ணிக்கங்க. அத பாருங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்கக்கூடிய ஸ்டாக்ன்னு சொல்லலாம் ஐடிசி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஇஎல். இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டார் எல்லாமே பயங்கர அடிங்க. அதனால வந்து பிஇஎல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அவசரப்படாதீங்க. பிஇஎல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொல்லியிருந்தேன். ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டு இருக்கு பிஇஎல்ல. இங்க பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக் டிஃபென்ஸ் செக்டார்ல. இந்த ஸ்டாக்கையும் வந்து நீங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. யாரும் வாங்காதவங்க. இங்க பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ஏரியால வந்துட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான ஏரியாவா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா டவுன் இங்க வர வரைக்கும் சான்ஸ் இருக்கு. பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாரிக்கு நம்ம ஸ்டாக்ல பல்க்கா இன்வெஸ்ட் பண்ணா லாங் டெர்முக்கு வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா பல்க்கானா இப்ப பல்க்ல இது பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ஹைல இருக்கு. ஆமா. இது என்னுடைய நாலேட்ஜ வந்து நான் ஷேர் பண்றேன். நீங்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் உங்க அட்வைஸர கேட்டுக்கங்க. அடுத்தது நம்ம வந்து பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த்ராஜ். ஆனந்த்ராஜ் ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ஸ்டாக்குங்க. இந்த பாருங்க. அதுவும் ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க முக்கியமான ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ட டச் பண்ணிருச்சு. நான் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோலும் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். முக்கியமான ஒரு சப்போர்ட்ட டச் பண்ணிருச்சு. ஒரு டேட்டா சென்டர்ல உள்ள கம்பெனி, ரியல் எஸ்டேட் கம்பெனி சொல்லலாம். அருமையான கம்பெனி. அடுத்த ஒரு சப்போர்ட் இருக்கு. பொறுமையா இது பண்ணுங்க. அடுத்தது இன்னைக்கு முக்கியமான நம்ம ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ட்ரையலு எல்லாருமே இது பண்ற சொல்ற ஸ்டாக்ன்னு சொல்லலாம் இது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 50 வார லோலேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அந்த ஸ்டாக்க நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க. ஒரு முக்கியமான சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க ஒரு சப்போர்ட் இருந்தா, அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டோஜி மாரிக்கு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆனுச்சுன்னா, நம்ம அக்குமுலேஷன ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லன்னா நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்த சப்போர்ட் வரைக்கும். அதனால பொறுமையா இது பண்ணுங்க. ஆமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐநாக்ஸ் ஃபின்ட். இதுவும் ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. இங்க பாருங்க. முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்த ஸ்டாக். கொஞ்சம் வேரியேஷன் கை இருக்கு. பொறுமையா வெயிட் பண்ணி இது பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம் இந்த ஸ்டாக்லயும். ஆமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்டெல். நல்ல ஒரு அருமையான ஒரு பியூசி கம்பெனி உள்ளது. கவர்ன்மெண்ட் கம்பெனி. நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். லாஸ்ட் குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிசினஸ்ல இருக்காங்க ரயில்டெல். எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியாவ பிரேக் பண்ணிருச்சு இன்னைக்கு. இங்க பாருங்க. டபுள் டாப் மார்க்கே தெரியுது பார்த்தீங்களா? இங்க ஒரு டபுள் டாப் மார்க் தெரிஞ்சு அது பிரேக் பண்ணிருச்சு. எப்பவுமே நான் சொல்றது என்னன்னா, வீடியோல கவனமா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணுச்சுன்னா, அந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் எங்க இருக்கோ, அங்கே வந்து அந்த ஸ்டாக் கண்டிப்பா முக்கியமான இடத்துல வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான இடம் இது ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்றது. சப்போஸ் இங்க உங்களுக்கு ரிவர்ஸ் ஆச்சு, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆனுச்சுன்னா, நீங்க என்டர் ஆகலாம். கன்ஃபர்மேஷன் இல்லாம என்டர் ஆகாதீங்க இந்த ஸ்டாக்லலாம். அடுத்தது நம்ம முக்கியமான நம்ம 10 ஸ்டாக்க சொல்லியிருந்தோம். அந்த 10 ஸ்டாக்குமே நம்ம பார்த்தாச்சு. இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுட்டு, நீங்க முடிவு பண்ணிக்கங்க. வாங்கலாமா வேணாமான்னு உங்க அட்வைஸர் கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் நிஃப்டிக்கு போலாம் வாங்க. இன்னைக்கு பேங்க் நிஃப்டினா பயங்கர செல்லிங்கு. இங்க பாருங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான அது கரணம் தப்புனா மரணங்க சொல்ற மாரிக்கு வாழ்வா சாவா ஏரியால தான் நின்னுட்டு இருக்கு. இங்க பாருங்க 1, 2, 3, 4, 5 நேத்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் கேண்டிலு. பிரேக் பண்ண முயற்சி பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு டவுன் ஆனுச்சுன்னா, கண்டிப்பா அந்த கிரீன் கேண்டில்ல டவுன் ஆனுச்சுன்னா, கண்டிப்பா ஃபர்தரா வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு அருமையான செல்லிங்க இன்னைக்கு. இங்க பாருங்க எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு ஓரளவுக்கு பயங்கர செல்லிங்கு. அதுல முக்கியமா பியூசி பேங்க் தான் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங்கு. இங்க பாருங்க. நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில்ல ரொம்ப கவனமா இருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்ப பாருங்க. ஸ்மால் கேப்ப வந்து இன்னைக்கு வெளுத்து விட்டுருக்காங்க. ஸ்மால் கேப்பையும் பார்த்தீங்கன்னா, மிட் கேப்பையும் இன்னைக்கு வந்து வெளுத்து விட்டுருக்காங்க. இங்க பாருங்க. என்ன மார்க் எவ்வளோ பெரிய செல்லிங் பாருங்க. ஒரே நாள்ல எத்தன பெர்சன்டேஜ் பாருங்க ஸ்மால் கேப். நான் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்மால் கேப்ல இங்க பாருங்க ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இது ஒரு முக்கியமான சப்போர்ட்ன்னு சொல்லியிருந்தேன். அங்க பாருங்க அதையும் பிரேக் அவுட் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.5% மேல பயங்கர செல்லிங் ஸ்மால் கேப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் கேப் இன்னைக்கு வந்து பயங்கர செல்லிங்கு. நிஃப்டி மிட் கேப்பு. பாருங்க. ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங்கு. முக்கியமான டபுள் டாப் மாரிக்கு போட்டிருக்கு நிஃப்டி மிட் கேப்பு. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா ஃபர்தரா வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஐடி ஸ்டாக்லாம் நல்ல செல்லிங். அங்க பாருங்க. ஐடி ஸ்டாக் நியூஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ட உடைச்சு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெறைய ஸ்டாக் இருக்கு. இந்த வீடியோல நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது.
ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்குள்ள வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ஐடி ஸ்டாக் எல்லாமே பயங்கர டவுனு. டெக் மஹேந்திரா வந்து புடிச்சு நின்றுருக்கு. HCL இன்னைக்கு புடிச்சு நின்றுக்குங்க. 2 ஸ்டாக் வந்து இன்னைக்கு காப்பாத்திருக்கு. இங்க பாருங்க HCL அதுக்கப்புறம் டெக் மஹேந்திரா. டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டவுன் இல்ல. மத்த ஸ்மால் கேப், மிட் கேப் ஐடி ஸ்டாக் எல்லாமே நல்லா டவுனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இங்க பாருங்க டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் பாருங்க நல்ல செல்லிங். டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. கவனமா இருங்க. இப்ப பாருங்க முக்கியமான சப்போர்ட்ட வந்து மசகண்டாக் பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்தது பிஎல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டன் ரீசார்ஜ் அதுவும் முக்கியமான ஏரியால வந்துட்டு நிக்குது. இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணா டவுன் ஆகும். அதுக்கப்புறம் HEL அதுக்கப்புறம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் அதுவும் முக்கியமான ஏரியால தான் வந்துட்டு இருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. இங்க பாருங்க இல்ல பிரேக் அவுட் ஆகல அந்த லைன்ல தான் இருக்கு. இதுல வந்து முக்கியமானது. அதனால கவனமா இருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அது ஒண்ணு ஒண்ணா பார்த்துருவோம். நமக்கு டைம் இல்ல. வீடியோ அப்புறம் லென்த்தா போயிரும். இந்த பாருங்க நிஃப்டியோடைய டாப் லூசர்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகோ நெறைய பேட் நியூஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஃப்ளைட் வந்து ரன் ஆகல. அதனால வந்து இன்னைக்கு 8% மேல அடி. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், BEL, JSW, நெஸ்ட்லே இந்தியா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுனு. அதுக்கப்புறம் வந்து கெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெக் மஹேந்திரா, அதுக்கப்புறம் விப்ரோ, அதுக்கப்புறம் HCL டெக்னாலஜி. இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. SCPC இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 86 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னி ஸ்டாக் மாரி இருக்கும். இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும் இந்த ஸ்டாக்குக்கு. இந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ரோமனி.காம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து 10% பைபேக் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ ரேட் என்னங்கலாம் அனவுன்ஸ் பண்ணவே இல்லங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இன்னைக்கு நியூஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10%. அதுக்கப்புறம் வந்து டைனாமிக் டெக்னாலஜி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பால்கானோடே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் கான்ட்ராக்ட் இது பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் என்னமோ 8,000 ட்ரேட் ஆகுது. யாரும் வச்சிருந்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகோவுடைய நம்ம நியூஸ் பார்த்துட்டோம். அடுத்தது SPML இன்ஃப்ரா இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 207 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு ஆர்டரு இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது நம்ம பார்த்த டிரான்ஸ்ரைல் இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 822 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 5000 கோடிக்கு மேல ஆர்டர் வச்சிருக்காங்க 2026ல இந்த வருஷத்துல மட்டும். நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த 10 ஸ்டாக்ல. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசோகா பில்டுகான் இதுக்கும் கன்டினியூ ஆர்டர் கிடைச்சிட்டு இருக்குங்க. இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் நோட் பண்ணி வைங்க. அனலைஸ் பண்ணுங்க. 447 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அடுத்தது ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க ரொம்ப நாளா. HFCL இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 656 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்டாக் எனக்கு காலையில பார்க்கும்போது நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்டம் இருந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து குளோசிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4% மேல டவுன் தாங்க. பார்த்தா தெரியுதா? இத பார்த்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை வேல்யூவேஷன், பிளட்ஜிங் இருக்கு, புரமோட்டர் கிடையாது. நெறைய இஷ்யூ இருக்கு இந்த ஸ்டாக்ல. பாருங்க கன்டினியூயா டவுன் ட்ரெண்ட். இந்த மாரி ஸ்டாக்லலாம் போய் மாட்டோம்னா ரொம்ப இதாயிருவோம். இங்க பாருங்க. ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டே கிடையாது. ஒரு கன்ஸ்டன்ட் மட்டும் அதாவது அப் அண்ட் டவுன் மட்டும் தான். ஒரு பெருசா ஒண்ணும் இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. நம்ம புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. டிஐட்ட மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. எஃப்ஐட்ட கொஞ்சம் இருக்கு. ரிஸ்க் ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. விலை கம்மியா இருக்கு. ரூ. 60 இருக்கு, ரூ. 70 இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் இந்த ஸ்டாக்ல வாங்கிடக்கூடாது. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இருந்தாலும் நம்ம வரைக்கும் இந்த ஸ்டாக்லாம் பத்தி பெருசா ஒண்ணும் ரிட்டர்ன் குடுக்காது. எனக்கு லாங் டெர்ம் நான் அந்த ஸ்டாக்க பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அவர் கேட்டாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, HCL டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செமிகண்டக்டர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. டால்பின் ஒரு கம்பெனியோட. இது ஒரு குட் நியூஸ் HCL டெக்னாலஜிக்கு. அடுத்து என்பிசிசி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, 175 வீடு வந்து வித்திருக்காங்க அபார்ட்மெண்ட்டு. ஆமா. 485 கோடிக்கு. இது ஒரு குட் நியூஸ் என்பிசிசிக்கு. என்பிசிசி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ட பிரேக் பண்ணி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட. இங்க பாருங்க முக்கியமான ஒரு சப்போர்ட்ட தான் பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க. நம்ம ஆல்ரெடி இங்கேயே சொல்லியிருந்தோம் பிரேக் ஆகி மேல போகும்ட்டு. இங்க பாருங்க ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்லயும் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு. ஆமா வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து JSW இன்ஃப்ரா. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, JSW குரூப் ரயில் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க 1212 கோடிக்கு. இது ஒரு நல்ல கம்பெனி JSW இன்ஃப்ரா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து இப்ப JSW இன்ஃப்ரா நல்ல ஒரு ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக்கு நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்குக்கு நெறைய நியூஸ் வந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதுவும் டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. இன்னும் கூட கீழ வந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்ஸ்பூன் கார்ப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 1165 கோடி கிடைச்சிருக்கு சவுதி வாட்டர் அத்தாரிட்டிட்ட. இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஆர்டர். இந்த ஸ்டாக்குக்கு வந்து நெறைய இது மாரி அடிக்கடி நியூஸ் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வாரம் லோலேருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ்ல எல்லாமே சொல்றாங்க. நோட் பண்ணி வச்சுக்கங்க இந்த ஸ்டாக்க. ஆமா. ஒரு முக்கியமான நியூஸ் இது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கோல்டு, சில்வர பார்த்துடலாம் இன்னைக்கு. நிப்பான் இந்தியா கோல்டு, சில்வரு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு லைட்டா கிரீன்ல தான் அங்க இருக்கு. அதுக்கப்புறம்
கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டி கீழே வந்தால் நம்ம வாங்கலாம். இந்த டயத்தில் போய் வாங்கி நம்ம அந்த டயத்தில் கீழே இறங்கிச்சுனா நம்ம முடியாது. சைடு வேல தான் இருக்குது. கோல்டு சில்வரும் சைடு வேல தான் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு டாப் 10 ஸ்டாக் பார்த்துருக்கோம். அதோடைய இது பார்த்துருக்கோம், டெக்னிக்கல் பார்த்துருக்கோம். அது எல்லாமே வாட்ச் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வைங்க. அப்புறம் நிறைய ஸ்டாக்குடைய ஆர்டர் பார்த்துருக்கோம். முக்கியமான ஸ்டாக்கு ரிப்பீட்டடாக ஆர்டர் கிடைக்கிது. அந்த ஸ்டாக்கையும் வாட்ச் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வைங்க. ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் வாங்குறதாலும் விற்கிறதாலும் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸை கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.